வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. எழுத்தாளர் லாசா ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய நாவல் கேரளத்தில் எங்கோ. வாசிப்பவர் மதுமிதா. அத்தியாயம் 3. அப்பா, நீங்கள் பெரிய ஆளாயிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றாது. இது யார்? எங்கிருந்தோ சென்று போன வருடங்களின் இருளினின்று ஒரு குரல் பிரிந்து கேட்கிறது. கட்டை குரல். தெருவில் பையன்கள் இருவர் பச்சை வாழை மரப்பட்டையால் ஒருவரையொருவர் அடித்து விளையாடிக் கொண்டு செல்கின்றனர். ஒருவன் தலைகீழாக ஒரு வாத்து கொத்தை பிடித்த வண்ணம் விலை கூவிக்கொண்டு போகிறான். நிமிடத்துக்கு நிமிடம் கூட்டம் நெரித்தது. புதுச்சரக்குகள், காய்கறி கூடைகள், வாழைப்பழத்தார்கள், இலைக்கட்டுகள், கோணிகளில் தேங்காய், அரிசி, மாட்டுத் தீவனம் ஏதேதோ கை வண்டிகளில், லாரிகளில் இறங்கிய வண்ணம் இருக்கின்றன, தெருவை அடைத்து கொண்டு. அவைகளினிடையே லாரிகள், பஸ்கள், போக்குவரத்துகள், மனித கால்நடை நெளிந்து நெளிந்து வளைந்து வளைந்து வயது கொண்டு திணறிக்கொண்டு சிரித்து கொண்டு தடுக்கி இடறி எப்படியோ தம் வழியை வகுத்து கொண்டு. இத்தனை சந்தடியில் ஒரு பிணக்கோளம் தாரை தப்பட்டையுடன். என் முறை எப்போவோ சொல்லிவிட்டு போகணும். மிஸ்டர் ஜார்ஜ், எனக்கு சவப்பெட்டி அல்ல, எருமுட்டை என்று. இது என்ன பேத்தல்? நானே போன பின் என் சடலத்தின் பட்டுவாடா பற்றி ஏன் இந்த கவலை? அப்படி ஏன் தோன்ற மாட்டேன் என்கிறது? சந்ததி சந்ததியாக இரத்தத்தில் ஊறிப்போன சடங்குகள், பழக்கங்களினின்று சட்டென மனது ஏன் விடுவித்து கொள்ள மறுக்கிறது? எதை பற்றியும் என்னால் இப்போ செய்யக்கூடியதும் ஒன்றுமில்லை. மிஸ்டர் ஜார்ஜ் செலவுக்கு அவரிடம் ஒப்படைத்த பணத்தை இடுப்பில் இடுக்கிக் கொண்டு அங்கேயே ஒரு பலா அடியில் மண்வெட்டியால் குழி தோண்டி அப்படியே சவத்தை உருட்டி விடுகிறாரோ என்னவோ. அவரை பற்றி எதற்கும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அம்மா சிரார்த்தத்தை உதறிவிட்டதால் நான் மகானாகி விடுவேனோ? கருணாகரன் என்னவோ சொல்லி கொண்டிருக்கிறாரே. என் வயிற்று பிழைப்பை கேரளத்தில் போட்டிருக்கிறது. நான் பிரசுரமாக தமிழ்நாட்டுக்கு என் எழுத்தை அனுப்ப வேண்டியிருக்கிறது. பத்திரிகைக்காரன், புத்தக வெளியீட்டுக்காரன் மோவாய்க்கட்டை தடவ அப்பப்போ இங்கைக்கும் சென்னைக்கும் ஷட்டில் ஆவறதுங்கிறது சாத்தியமான காரியமா? வியாபாரத்தில் வர்ற 1-2 ரயில்காரனும் மதராஸ் ஓட்டல்களும் ரூம்களும் வலிச்சிட்டு போகிற அளவுக்கு நான் எழுத்துக்கு அர்ப்பணமாகவில்லை. அர்ப்பணித்து கொள்றதாவது ஆட்டுக்குட்டியாவது. சப்பாத்தி கல்லியில் ஆட்டுக்குட்டி மாட்டிக்கிட்டால் அதை விடுவித்து அணைத்து கொன்ற மெய்ப்போன் பைபிளோடு சரி. இப்போ அது மாதிரி நேர்ந்ததுன்னு அங்கேயே குழி தோண்டி ஆட்டுக்குட்டியை அதனுள் போட்டு மேலே வைக்கோலை மூட்டம் போட்டு பச்சை வேர்க்கடலையை அவிச்சு தின்கிற மாதிரி தின்றால் அது ஒரு தனி ருசி. கருணாகரன் புத்தலை நடையை என்னிடம் பரீட்சை பண்ணி பார்க்கிறாரா? சரியான கூல்மேன், கோல்டு பிளட். வழி தப்பி அர்ப்பணம் லட்சியங்களில் மாட்டிக்கொண்டு விட்டால் அவிச்ச ஆட்டுக்குட்டி தான். அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ வாழ்க்கையின் தத்துவம் அதுதான். தன்னிச்சையாக நடந்து கொள்ள முடியாது. வயிற்றில் ஒன்று, வாயில் ஒன்று, அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓங்கின கைதான் குடை நிழல், அதுதான் புத்தலை. வார்த்தைகளை அளவு பார்த்து, இடம் பார்த்து, ஓசை பார்த்து தோடு கட்டுற நாளுக்கு சலாம் வச்சாச்சு. எழுத்தும் ஒரு தொழிற்சாலை தான் பிரதர். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். பக்கத்தை நிரப்பிக்கொண்டே இரு. பேர் வந்த பிறகு திரும்பி பார்க்க உனக்கு நேரம் கிடையாது. வேண்டாம், நீ கொடுத்ததெல்லாம் உனக்கே கசந்தாலும் பக்கங்களுக்கு சர்க்கரை. மக்கள் என்றைக்கும் குழந்தைகள்தான், சர்க்கரை தின்னிகள். கொடு அவங்களுக்கு. கன்றுக்குட்டிகள் பாலை மட்டுமா குடிக்குது? புல்லை மட்டுமா கடிக்குது? பேப்பர், கந்தை துணி எல்லாம் தான் தின்னுது. எதையும் ஜீரணம் பண்ண மாட்டுக்குத்தான் 4 ரெப்பை இருக்கே. கருணாகரன் ஃபார்முக்கு வந்துவிட்டார். இன்று அவரை இப்படி உந்த வைப்பது எதுவோ. சூரியன் கிழக்கே உதிச்சால் என்ன, மேற்கே உதிச்சால் என்ன, நமக்கு ஆக வேண்டியதென்ன? அது கிழக்கே உதயமாகவில்லை. அது உதிக்கும் திக்கு கிழக்கு. இல்லை, கிழக்குக்கு அப்போ என்ன பேரோ அது அது ஒரு பேர் தானே. நம் எழுத்து உலகத்தின் நிலவரம் இப்போ அப்படி இருக்குது. சட்டென்று ஏதோ நினைத்து கொண்டு மீண்டும் புத்தலை பேச்சிலும் ஒரு கட்சி இருக்குது. அப்படி என்ன ஒரு அமர இலக்கியத்தை படைச்சிட்டோம்? எதுதான் அமரம்? எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒப்பிடுதல் தானே. பாருங்க இந்த தாஜ்மஹால் படுற பாட்டை. ஷாஜஹான் அதை ஒரு அழியா காவியமாக எண்ணி ஆளையும் பணத்தையும் கொட்டி கட்டினான். கட்டிடமே ஆட்டங்கானுதான். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பேப்பர் படிக்கிறீங்களா? நான் உதட்டை பிதுக்கினேன். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, உங்களுக்கு ஒரு கடிதாசம் வந்திருக்கு. அவருடைய கச்சா கணக்கு புத்தகத்தை புரட்டி, எவ்வளவு குங்குமம், எவ்வளவு மஞ்சள், இத்தனை குங்குமம் மஞ்சளில் நம்பிக்கை வைத்து கொண்டு இவர் எப்படி புது அலையாவார்?
ஏடுகளினிடையிலிருந்து ஒரு கவரை எடுத்து தந்தார். முன்னும் பின்னும் திரும்பி பார்த்தேன். அனாவசியம், பழக்க கோளாறு, தபால் முத்திரையை ஆராயும் திருட்டு புத்தி. அந்த கையெழுத்தை அடையாளம் கண்டதும் மார் படபடுத்தது. எப்போ வந்தது? எங்கெங்கோ முத்திரை உதை வாங்கி கொண்டு வந்திருக்கிறது. ஒரு வாரமாச்சு. நீங்களும் ரீடைரக்ட் விலாசம் தரல. எங்கேயோ உள்ளே மூஞ்சூராட்டம் புதஞ்சிருக்கீங்க. நீங்களே சொல்லாத போது நான் எப்படி கேட்கறது? கண்டனத்துக்கும் கருணாகரனுக்கு அவர் சொல்லைவிட புன்னகைத்தான் ஆயுதம். சொல்லில் தைத்த முல்லை புன்னகை எடுத்துவிடும். என்றைக்கும் சினுங்காத முகம். ஜேபியில் சொருகி கொண்டேன். அப்புறம் சாவகாசமாக தனி நேரத்தில் ருசி பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கடிதாசுக்கு கேர் ஆஃப் கருணாகரன், கல்யாணி பாத்திரக்கடை, சாலை, திருவனந்தபுரம் என்று தானாகவே வர எப்படி தெரிந்தது? உங்கள் மகனிடமிருந்து உங்கள் இருப்பிடம் விசாரித்து இந்த கடிதத்துக்கு முன்னால் ஒரு எழுத்து எனக்கு வந்தது. எனக்கு தெரிஞ்ச நிலவரத்தை இது மாதிரி 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கடைக்கு வந்து போவீர்கள் என்று எழுதினேன். எனக்கு கன்னம் குறுகுறுத்தது. உங்களிடம் நான் மெனக்கிட்டு சொல்லியிருக்கும்போது என்னை காட்டு கொடுத்து விட்டேளே. காட்டி கொடுத்து விட்டேனா? என்னத்தை காட்டு கொடுத்துட்டேன்? கருணாகரனுக்கு கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அவர் குரலில் வெல்வெட்டும் கூடிற்று. ஆளுக்கு ஆள் பாணி வேறு. புது ஆத்திச்சூடியில் சேர்த்து கொள்ளணும். நான் இருக்கும் இடம் சோட கூட தெரியாக்கூடாதுன்னு உங்களை கேட்டுக்கொண்டேனே. இப்போ மாத்திரம் எனக்கு என்ன தெரியும்? திடீர்னு வர்றீங்க, திடீர்னு மறைஞ்சு போகிறீங்க. மலையாள சீமையில் வாசம், மாந்திரிகத்தில் கண் கட்டு வித்த, அரிச்சுவடி முதலில் படிஞ்சு விடும் போல இருக்குது. இந்த மனுஷன் உண்மையிலேயே ரூடாக இருக்கான். கருணாகரன், நான் ஏதும் போலீஸ் குற்றம் செய்து விடல. கடன் வாங்கி ஏமாத்திட்டு ஓடி ஒளியல்ல. இந்த சுதந்திர நாட்டில் என் அந்தரங்கம் என் உரிமை. கருணாகரன் தோளை குலுக்கி உதட்டை பிதுக்கி கையை விரித்து புன்னகை புரிந்தார். அவர் சைகை எனக்கு ஆத்திரத்தைத்தான் விளைவித்தது. அதற்கு பல அர்த்தங்கள் பண்ணலாம். உன்னுடைய இந்த சவாலுக்கும் என் அம்புரா கூட்டில் அஸ்திரம் இருக்கு. ஆனால் நான் தொடுக்க மாட்டேன். இன்று போய் நாளை வா. உலகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ அவ்வளவு பறந்ததில்லை. ஓடி ஒளியறதுக்கு உகந்ததில்லை. அது ஒரு கூண்டு தான். நீங்கள் உங்களை ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிறீங்க. ஓடி ஒளியல்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்னத்தை கண்டேன்? சண்டை போடவே மெனக்கெட்டு வந்தீங்களா? ஓடி ஒளியணும்னு நினைக்கிறவனே, அந்தரங்கத்தை தேடுபவனே குற்றவாளிதான். அந்த குற்றத்தை முடக்க இன்னும் சட்டம் ஏற்படவில்லை, அவ்வளவுதான். இந்த ரீதியில் இன்னும் எவ்வளவோ முடைந்து கொண்டு போகலாம். அப்பா, உங்களிடம் ஒரு சுபாவம். அதை நீங்கள் உணர்ந்தீர்களோ இல்லையோ, உங்கள் புத்தி கூர்மை உங்களையே வெட்டும் அளவுக்கு அதை தீட்டிவிட்டீர்கள். எதிராளிக்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் எல்லா பதிலையும் நீங்களே சொல்லிவிடுகிறீர்கள். கேள்வியும் உங்களுடையது, பதிலும் உங்களுடையதா? எதிராளிக்கு ஒன்றுமே கிடையாதா? உங்களுடைய பதிலை அவன் வாயிலிருந்து எதிர்பார்க்கிறீர்களே தவிர, அவன் பதில் அவனாகவே நினைத்து அவனிடமிருந்து அவன் இச்சையில் வெளிப்படும் அவனுடைய பதில், அது நீங்கள் ஏற்கனவே நினைத்துவிட்ட பல பதில்களில் அடங்கிவிட்டாலும். கருணாகரன் கெட்டி. 2 கைகளையும் தட்டினால் தானே ஓசை என்று சைகையில் இறங்கிவிட்டார். கெட்டிக்காரன். கடையேறி வந்து பையன் மௌனமாக நின்றான். அவனை கண்டதும் கருணாகரன் பரபரப்பாக எழுந்து இருளுள் மறைந்து சில நிமிடங்களுக்கு பிறகு வெளிப்பட்டு வந்து பையன் கையில் கற்றையாய் நோட்டுக்களை திணித்தார். அவன் எண்ணக்கூட இல்லை. உடனே போய்விட்டான். பொம்மலாட்டம். சார், என்னன்னு பார்க்குறீங்களா? அத்தியாயம் 3 நிறைவு பெற்றது. அத்தியாயம் 4 சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.